வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, பெண்ணுக்கு எத்தனை திருமணங்கள், ஏன் இந்த பல திருமணங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒருவருடைய களத்திர பாவமானது எப்படி கெட்டுப்போனது என்பதை பார்ப்பதுடன், அதே களத்திர பாவமானது எப்படி வலுப்பெற்றிருக்கிறது என்பதையும் ஒரு சேர பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். அதாவது ஒரு பெண்ணிற்கு பல திருமணங்கள். அதாவது ஒரு பெண்ணிற்கு ஜாதகத்தில் களத்திர பாவமானது கெட்டு போனது. ஆனாலும் அந்த பெண்ணுடைய களத்திர பாவமானது மிகவும் வலுப்பெற்றும் இருக்கிறது. குழப்பமாக இருக்கிறதா? ஆம். ஒருவருடைய களத்திர பாவம் என்னும் 7ஆம் வீடானது பாபகர்த்தாரி யோகம் பெற்றிருக்கிறது. அதனால் களத்திர மொழியான தீய பலன்களை சந்திக்க நேரிடுகிறது. அதே ஜாதகத்தில் களத்திர பாவமானது, அதாவது 7ஆம் வீடானது சுபகர்த்தாரி யோகமும் பெற்றிருக்கிறது. எனவேதான் அடுத்த திருமணங்கள் என்ற போதிலும் திருப்தியாக இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், அந்த பெண்ணின் ஜாதகத்தினை இப்பொழுது நாம் பார்வையிடுவோம். ஜாதகி பிறந்தது மேஷ லக்னம், ரிஷபத்தில் செவ்வாய், கன்னியில் ராகு, சுக்கிரன், சூரியன், துலாத்தில் புதன், குரு, விருச்சிகத்தில் சனி, சந்திரன். இவருக்கு 7ஆம் வீடானது துலாம் என்னும் சுக்கிரனுடைய வீடாகும். இவருடைய 7ஆம் வீட்டினை சுற்றி பல கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆம், இவருடைய 7ஆம் வீட்டிற்கு முன் வீடான கன்னியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இவருடைய 7ஆம் வீட்டின் பின் வீடான விருச்சிகத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இதனால் இந்த 2 கிரகங்களினால், சுக்கிரன் மற்றும் சந்திரன் முன்னும் பின்னும் அமர்ந்திருப்பதனால் இவருக்கு 7ஆம் இடத்திற்கு சுபகர்த்தாரி யோகமானது ஏற்பட்டது. இவருக்கு ஒரு திருமணம் முடிவிற்கு வந்த போதிலும் உடனடியாக மறு திருமணம் நடந்தது. அதற்கு காரணம் சுபகர்த்தார் யோகமானது 7ஆம் இடத்திற்கு யோகத்தினை கொடுத்தது. அடுத்ததாக பாபகர்த்தார் யோகம் இவருக்கு 7ஆம் இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதனை இப்பொழுது நாம் பார்ப்போம். இவருடைய 7ஆம் வீட்டிற்கு முன் வீடான கன்னியில் சூரியன், இவருடைய 7ஆம் வீட்டின் பின் வீடான விருச்சிகத்தில் சனி ஆகிய 2 பாப கிரகங்கள் 7ஆம் வீட்டினை சுற்றி அமர்ந்திருந்ததனால் இவருக்கு பாபகர்த்தார் யோகமானது ஏற்பட்டது. அதாவது இவருடைய 7ஆம் வீட்டிற்கு பாபகர்த்தார் யோகமானது ஏற்பட்டது. இவருக்கு பாபகர்த்தார் யோகமானது கடும் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தது. இவருடைய வாழ்க்கை பெரும் சோகத்தில் ஆரம்பித்தது. ஆனாலும் சுபகர்த்தார் யோகமானது இவருக்கு அவருடைய தவறான பாதையினை தவிர்த்து அவரை நல்ல பாதைக்கு கொண்டு சென்று திருமணத்தினை கொடுத்தது. ஆம், வழி தவறிய அவருடைய திருமணம் நடந்ததே சுபகர்த்தாரி யோகத்தினால்தான். ஆனாலும் பாபகர்த்தார் யோகமானது அவருடைய கணவனின் உயிரை பறித்தது. மீண்டும் சுபகர்த்தார் யோகமானது அவருக்கு மறுமணத்தினை தந்தது. மீண்டும் பாபகர்த்தார் யோகமானது 2ஆம் கணவனின் உயிரையும் பறித்தது. மீண்டும் சுபகர்த்தார் யோகமானது இப்பொழுது வித்தியாசமாக திருமணம் இல்லாமலே வாழ்க்கை தந்தது. இப்படித்தான் சுபகர்த்தார் யோகமா அல்லது பாபகர்த்தார் யோகமா என்ற இந்த போட்டியில் யார் வென்றதென்று அறிய முடியாதபடிக்கு வித்தியாசமான பலன்கள் அவருக்கு நடந்தேறியது. இவருக்கு குடும்பம் மட்டும் கெட்டுப்போகவில்லை, எப்படியோ குடும்பத்தினை நடத்துவதற்கு அதிகாரம் இவருக்கு கிடைத்து விட்டது. அதற்கு காரணம் 2ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னாதிபதியான செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார். லக்னத்துக்கு பிறந்த லக்னமான மேஷத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்த சந்திரன் செவ்வாய் பரஸ்பர பார்வையில் இருப்பதால் சந்திரமங்கல யோகம் கிடைத்தது. இவருக்கு சந்திரமங்கல யோகம் கிடைத்ததால் இவருக்கு சொகுசான குடும்ப வாழ்க்கை கிடைத்து விட்டது. ஆனாலும் நிரந்தரமான கணவனை சுபகர்த்தார் யோகமானது அமைத்து கொடுத்தாலும் பாபகர்த்தார் யோகமானது அந்த யோகத்தினை கெடுத்துக் கொண்டிருந்தது. இந்த ஜாதகத்தினை பொறுத்தமட்டில் வென்றது யார்? சுபகர்த்தார் யோகமா அல்லது பாபகர்த்தார் யோகமா? இரண்டுமே இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஜாதகத்தினை பார்த்தீர்களா நேயர்களே? மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.